இங்க பாரு, இவர் பேசுவாரு, இவர் என் மாப்பிள்ளையை இழுப்பேன்னு பார்க்குறாரு. அவரு பாவம் என்னமோ சொன்ன மாரி 8.2 வாக்க குறைச்சு 4.4ல உட்காந்துட்டு இருக்காரு மனுஷன். அவரு என்னடா திரும்ப அது ஒரு 12வது வரும்னு எதிர்பார்த்தோம். அவராவது வெற்றி பெறுவார்ன்னு பார்த்தோம். அதுவும் இல்ல கோத்தல இப்போ புதுசா ஒண்ண கிளப்பியிருக்காய்ங்க தெரியுமா? என்ன தெரியுமா உனக்கு? நாங்க இன்னமும் அவர வந்து எந்த கட்சியும் போட்டி போடாம அவர மட்டும் நாங்க தேர்தல் நிப்பாட்டி நாங்க தான் ஜெயிக்க வைக்க போற மாரி எங்கள கூப்பாடு போடுறானுங்க. திருட்டு திமுக பொது வேட்பாளரா நாங்க தான் நிப்பாட்டுறோமா? அட பாவிகளா, ஏன்டா இந்த அநியாயம் பண்றீங்க? இந்த திருட்டு திமுக திட்டமிட்டு சீமான் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கணும். அவரை வந்து அரசியலை விட்டு அனுப்பணும். இன்னும் கொஞ்சம் பேர் அவர் கூட இருக்கிறாங்க. அந்த செல்வாக்கை குறைக்கிறேன்னு திமுக திட்டமிட்டு செஞ்ச வேலை தான் இது. ஐயா ஏங்க இப்ப இந்த மனுஷனை சும்மா கையை பிடிச்சி கூப்பிட்டு சீமான் வந்து அவர் கூட பேசுறாரு, இவர் கூட பேசுறாரு. நாங்க எதுக்கு கையை பிடிச்சி இழுத்தோம்? அவரு டெத்து விசாரிக்க வந்ததுக்கு எதுக்குங்க?